Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல் prawn egg தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா அந்த ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிரலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். prawn egg தொக்கு செய்யறதுக்கு இங்க நான் பெரிய prawn எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பொடி பொடியா நறுக்குன இஞ்சி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. அடுத்ததா இதில் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் சம அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அப்புறம் கலந்து தூள் நான் சேர்த்துக்கிறேன். கலந்து தூள் அப்படின்றது நம்ம நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ்க்கு சேர்த்துக்கிறது. அதோடு சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் கரம் மசாலா தூள்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஐஃப்ளோடது சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவும் தொக்கும் நல்லா வேக விடணும். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துருங்க. ப்ரான்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ப்ரான்ஸ் வேகும் போதே நிறைய தண்ணி வரும். அதிலிருந்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ப்ரான் வேகும் போது நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்மளுக்கு ப்ரான் வெந்துடும். ப்ரான் இந்த மாதிரி சுருண்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற 4லேருந்து 5 முட்டையை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட முட்டை எறா தொக்கு தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.